அண்ணா நீங்கள் கேட்டதுக்காக மறுபடியும் சொல்கிறேங்கண்ணா. அண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணா, இந்த தேர்தல் பொறுப்பாளர் என்பது கட்சியினுடைய அமைப்பு வேலை. கட்சியினுடைய அமைப்பு வேலை. இந்த பூத்து, சக்தி கேந்திரம், நம்முடைய தொண்டர்களை சந்திப்பது அமைப்பு வேலை. அதுக்கு நம்மக்கிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய திறமையான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய செய்வாங்க. இந்த அமைப்பு வேலையை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆத்மார்த்தமான வேலை. ஒரு தொகுதினா நீங்கள் அங்கேயே போய் தங்கி இருக்கணும், 2-3 நாட்கள் அட்டஸ்டச்சாக இருக்கணும், வீடு வீடாக போகணும், தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் நிலைப்படுத்தணும், அதன் பிறகு ஆர்கனைசேஷனை சரி பண்ணணும், பூத் அளவெல்லாம் ரெடி பண்ணணும், பூத் கமிட்டியை செக் பண்ணணும். இது முழுவதுமாக ஒரு அமைப்பு வேலை. இன்னைக்கு அமைப்பு வேலை செய்யணும்னா முழுமையாக நேரம் கொடுத்து நீங்கள் பண்ணணும். அங்கே இருக்கணும், நீங்கள் கட்சி உங்களை எதிர்பார்க்கும், சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் அங்கே போகணும். ஏன்னா மாநில தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் அதை செஞ்சுருக்கோம், எல்லா தலைவர்களும் அதை செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு நான் அந்த நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். இந்த நேரத்துக்கு 7ஆம் தேதி போங்க, என்னால் 7ஆம் தேதி போக முடியுமான்னு தெரியலிங்கண்ணா. அதான் நேற்று அதுக்கான காரணம் நான் சொன்னேன். மற்றபடி அரசியல் வேலையும் இன்னைக்கு நம்முடைய இளைஞரணி தம்பியினுடைய திருமணம் இருந்துச்சு. இப்போ தான் திருப்பரங்குன்றத்தில் திருமணத்தை முடிச்சுட்டு இங்கே வர்றேன். அண்ணன் திருமாறன் அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு சகோதரரை போல. நான் 2-3 நாள் தாமதமாக வந்தாலும் கூட என்னை அதே இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய அன்னைக்கு அண்ணன் வீட்டில் நான் இருக்கேன். அதனால் இந்த பணி எனக்கு எப்போ நேரம் இருக்கோ ஓடி வந்துடுறேன். உதாரணத்துக்கு 3 நாள் தாமதமாக வர்றேன். அதனால் அமைப்பு வேலையை கட்சி பார்த்துக்கும், தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம். மற்றபடி அரசியலை பொறுத்தவரை நம்ம பேசணும். ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறீங்க, நம்ம என்ன பதில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, அரசியல் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கான பதிலையும் நான் சொல்லியிருக்கேன். அதிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. அதற்கு கட்சிக்கு நம்ம நேரம் கொடுக்குறோம்.